அடுத்த பாடல் 1588. அறிந்து உணர்ந்தேன் அகலிடம் முற்றும் அப்படிங்கிற. ஸோ பெருமாளர் தானே சொல்வது போல, தன்னுடைய அனுபவத்தை சொல்வது போல இந்த பாடல் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா முடிக்கும்போது நானே அப்படின்னே முடிச்சிருக்காரு இந்த இடத்துல. நானேன்னா இந்த உடம்போடு இருக்கக்கூடிய திருமூலர் இந்த இடத்துல. ஸோ இப்போ சென்ற பாடலில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை அப்படியே தொடருது. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தானே, நான் தான் அங்கே இருக்க இறைவன், நான் தான் அந்த மரம் அசையுதுன்னா அது நான் தான் அசைகிறேன் அப்படின்ற அளவுக்கு உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பேரறிவு ஞானம். அதை அறிந்து உணர்ந்தேன் அப்படிங்கிறார். திருமூலர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அறிஞ்சிக்கிட்டாராம் அவர் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் உணர்ந்தாராம். இப்போ முதல் பாடலில் நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல பாவனை செய்யணும், பாவனையை உணர்தலை கொண்டு போகணும்னு சொன்னோம் இல்லையா. அதை இந்த இடத்துல சொல்கிறாரு, முதல்ல நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை கடைபிடித்தேன், அதுக்கப்புறம் உணர்ந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இவ்வகல் இடம் முற்றும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல அகல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உலகம்தான். இந்த இடத்துல அகல் இடம்னா அகன்று இருக்கக்கூடிய இந்த உலகம், 7வது உலகம்னு சொல்லுவோம். இதில் முழுமையாக இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த உலகத்தில் இடம் முற்றும் அப்படிங்கிறார். முழுமையான இருக்கக்கூடிய எல்லாமே. ஒரு ஆழ்கடல் இருக்கா, மனிதன் நுழையக்கூடாத கடல் பகுதி கூட இருக்குது இந்த இடத்துல. மனிதன் செல்ல முடியாத காட்டுப்பகுதிகள் கூட இன்றும் இருக்கின்றது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அசைஞ்சிக்கிட்டு தானே இருக்குது. மனிதன் செல்ல முடியாத இடம் என்றாலும் அங்கு ஏதோ ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது எல்லாத்தையுமே நான் உணர்றேன் அப்படிங்கிறார். அப்போ மனிதன் செல்ல முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை, அந்த ஜீவராசிகளை பற்றி அறிந்து கொள்ள மனிதன் என்ன பண்ணுறான், இந்த சிற்றறிவை வைத்து கொண்டு படாத பாட்டுட்ருக்கான். இப்படா இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியல. இவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல அங்கே என்னங்க இருக்குன்னு கேட்டால் இவர் இங்கேருந்து உட்கார்ந்த இடத்துல சொல்லிவிடுவார், அந்த இடம் இப்படி தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக சொல்லிவிடுவார் இந்த இடத்துல. அதான் முதலடியில் சொல்கிறார், முற்றும் எல்லாத்தையும் இவரால் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து செறிந்து உணர்ந்து ஓதி திரு அருள் பெற்றேன் அப்படிங்கிட்டார். செறிதல் அப்படின்னா என்னது, ஒரு பொருளோடு 2 விதமாக புரிஞ்சுக்கணும். அந்த செறிதல் என்பது மேன்மை நிலை அடைதல் என்பது ஒரு பொருள். இது சாதாரண நிலையில் பார்க்கக்கூடிய பொருள். நம்ம பால் தயிர்லாம் செறிவடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று மிகுதி கலப்பு என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது இந்த செறிவு என்பதற்கு. அப்போ செறிவடைந்தேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் இல்லையா. ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தன்மையும் அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ அந்த ஜீவராசியும் நானாகத்தான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ளுதல், அதான் செறிவடைதல் இந்த இடத்துல. அதில் கலந்திருத்தல் இந்த இடத்துல, அந்த பொருளோடு தானும் கலந்திருந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து ஓதி அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஆகா நானும் அந்த இறைவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல, அந்த இறைவனுடைய ஆற்றலை இந்த இடத்துல ஓதுதல் என்று சொல்லப்படுவது. நான் சமீபத்தில் ஒரு வகுப்பில் கூட சொன்னேன், வாயால் பேசுதல் மட்டும் ஓதுதல் அல்ல, உடம்பாலே. என்ன வாயின்றது ஒரு சத்தத்தினால நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லி காட்டுறோம். இதே நம்ம சத்தம் போடாமல் சில பேருக்கு சைகளையும் செஞ்சு காமிக்கிறோம்ல, கண் அசைவுகளால் செஞ்சு காமிக்கிறோம்ல, கையை அசைச்சு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றோம்ல. அப்போ கைகளால் இந்த இடத்துல பேசுகிறோம்ல, இந்த இடத்துல கண் அசைவுகளால் பேசுகிறோம் இல்லை, இந்த இடத்துல உடல் அசைவுகளால் பேசுகின்றோம் இல்லையா. இது எல்லாமே ஓதுதல் தான். அப்போ திருமூலர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் உணர்ந்துட்டு தன்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளின் வழியாக அனைத்தும் இறைவனுடைய ஆற்றல் என்று இந்த இடத்துல என்ன பண்ணுறாராம், உடலால் உணர்வால் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் போது திரு அருள் பெற்றேன் அப்படிங்கிறாரு. இறைவனுடைய முழுமையான அருள் இந்த இடத்துல என்ன ஆயிடுதா, அவருக்கு கிடைத்து விடுகின்றது, பெற்றார் இந்த இடத்துல. அதற்கு பின்பாக என்ன ஆகுது, அவருக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் பெற்றவதே மறந்து ஒழிந்தேன் அப்படிங்கிறார். ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சா, அவரை விட்டே விலகி விடுகின்றது இந்த இடத்துல, மறந்து ஒழிந்தேன் அப்படிங்கிறார். தானா இன்னொரு பாடலில் சொல்லுவார் இந்த இடத்துல, மனுஷங்க பிறவி எல்லாத்தையுமே பிறக்க வச்சுட்டு ஒளிந்தானே அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இந்த இடத்துல. இறைவன் எல்லாத்தையும் பிறக்க வைத்து ஒளிந்தானே அப்படின்னா இந்த இடத்துல அவர் காணாமல் போயிட்டாருன்னு பொருள் அல்ல. இந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே அவங்க ஆசைப்படி நடந்துக்கிட்டப்பா, இந்த இடத்துல என்னென்னலாம் சாப்பிடணும்னு ஆசைப்படணும் சாப்பிட்டுக்கோ. ஒரு ஒரு பழக்கடைகளை கொண்டு போய் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், எல்லா பழங்களும் இருக்கக்கூடிய ஒரு கடையில் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா. மாதிரி அவங்க விருப்பத்துக்கு விடுற மாதிரி தானாகவே விட்டுட்டு இறைவனுக்கு கவனம் வேடிக்கை பார்க்குற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல
மதி மானிடர் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே மறந்து போகிறாராம் இந்த இடத்துல. அவருடைய எண்ணத்திலே கிடையாது இந்த இடத்துல. இப்போ மானிடர் வாழ்க்கைனா எப்படி இருக்குது இந்த இடத்துல? காலை எந்திரிச்சவனே முதல்ல பல் தேய்க்கணும், குளிக்கணும், தன்னுடைய காலை கடன்களை முடிக்க வேண்டும் என்பது விதி இல்லையா? அப்போ அந்த விதி அவர்களுக்கு பொருந்தாது. அவர் காலையில் குளிக்கலை, பல் தேய்க்கலை அப்படி இல்லைனா கூட என்ன ஆகாது, அவருக்கு உடம்பு அழுக்கு அடையாது, அசுத்தம் அடையாது, தூய்மையாக இருக்கும், மிகுந்த வாசம் உடம்புல இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் உடம்புக்குள்ள இறைவனுடைய சிந்தனை, தூய்மையான அந்த இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்குது. தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார். அதனால் அது மாசு மர அதோடு சென்று ஒட்டாது. அதனால் என்ன ஆகிடுது, எப்பயும் அந்த இடத்துல அவர் வாசனை மிகுந்து தான் காணப்படுவார். அடுத்து மானிட வாழ்க்கையில் பசிக்கும், தண்ணி தாகம் எடுக்கும் இந்த இடத்துல. ஆனால் இரண்டுமே அவருக்கு எடுக்காது இந்த இடத்துல. பசியும் இருக்காது, தண்ணி தாகமும் இந்த இடத்துல அவருக்கு இருக்காது. அவர் மறந்துட்டார் அப்படின்னா அவருடைய ஞாபகத்தில் மறந்து போச்சுன்னு பொருள் அல்ல. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளே மறந்து போகும் இந்த இடத்துல. மசில் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிட்டவங்க பார்த்தோம்னா காரில் ஏறி உட்காந்தோன்னே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்களே, எப்படி கார் ஓட்டுதல் என்பதை அவங்க உடம்பே கற்று வச்சிருக்கு, கையும் காலும் கற்று வச்சிருக்கு. இந்த சைடு பேசிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கக்கிட்ட, ஆனால் கை தானாக கீர் போடும் இந்த இடத்துல, சரிங்க திருப்போம், கால் தானாக பிரேக் அடிக்கும், கீர் போடும், எல்லா வேலையும் உடம்பு தானாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி செய்யுது இந்த இடத்துல? நாம் இந்த உடம்பானது அந்த ஞாபகத்தை இந்த உடம்பு வைத்து கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாக அது செய்து கொண்டே இருக்கின்றது. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோன்னா கரண்ட் இல்லைன்னா கூட தானாக நடந்து போகிறோம்ல, இந்த இடத்துல டேபிள் இருக்குது, இந்த இடத்துல சேர் இருக்குன்னா உடம்பு ஞாபகம் வச்சுருக்கு, தானாக நடந்து போய் கிச்சன்லேருந்து ஒரு மெழுகுவத்தியோ தீப்பெட்டியோ ஏதோ இல்லை லைட்டு ஏதோ நான் பண்ணுவோம் இந்த இடத்துல, எமர்ஜென்சி லைட் ஏதோ ஒன்று எடுப்போம் இல்லை டார்ச்சு. எப்படி உடம்பு கற்று வச்சுக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல. அதனுடைய ஞாபகங்கள் மனதில் இருக்கின்றது, உடம்பு அதை செயல்படுத்தக்கூடிய அந்த செயலை உடலானது கற்று வைத்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாத்தையும் மறந்துட்டாராம் இந்த இடத்துல. மறந்த நிலையில் இருக்கின்றார். உடலும் மறந்து விட்டது, மனமும் மறந்து விட்டது இந்த இடத்துல. எது? மதி மானிடர் வாழ்க்கை. மதி என்று சொல்லப்படுகின்றது எது இந்த இடத்துல? அறிவு தான். இந்த சிற்றறிவினால் செய்யக்கூடிய செயல்கள், மானிடருடைய வாழ்க்கை அனைத்தையும் அது மறந்து விட்டது. அது மறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பிரிந்து ஒளிந்தேன் இப்பிறவியை நானே அப்படிங்கிற. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன ஆயிடுச்சான்? பிரிந்து ஒளிந்தேங்கிறார். பிரிந்து என்பது இந்த இடத்துல பெரியரி தான் இருக்கும், பட் பொருள் ஒன்று தான். சின்றறி போட்டாலும் பெரியரி போட்டாலும் இந்த அகராதிப்படி இலக்கணப்படி அது பிரிதல் அப்படி தான் இந்த இடத்துல பொருள். பிரிந்து ஒளிந்தேன் அப்படிங்கிறார். எதை ஒழிஞ்சிட்டாராம்? இந்த 7வது உலகம் இருக்கு இல்லையா, நம்ம உலகத்திற்கு என்று ஒரு விதி என்று இருக்கின்றது இடத்துல மானிட வாழ்க்கையில். இந்த விதிகளிலிருந்து அவர் விலகிவிட்டார் இல்லையா? இப்போ நீங்கள் தேவ உலகத்துக்குன்னு போனால் உடம்புன்னு ஒன்றே கிடையாது இந்த இடத்துல. அவர்களுக்கு பசி தூக்கம் தாக்கம் இருக்காது. அமரலோகம் தேவலோகம் அப்படின்ட்டு போனோம்னா, இந்த உலகத்தில் 5 பூதங்களால் ஆன உடம்பு. அந்த ஊருக்கெலாம் போனோம்னா 5 பூதங்கள் இருக்காது, 1 பூதம் 2 பூதம் மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. ஒளி உடம்பால் இருப்பாங்க அவங்க இந்த இடத்துல. ஸோ அவர்களுக்கு என்று வேறு ஏதேனும் விதிகள் இருக்கும் இந்த இடத்துல, தெரியலையா? ஸோ நமக்கு அந்த விதிகள் இங்கு நமக்கு இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த விதிகள்லேருந்து அவர் என்ன பண்ணுறாராம்? பிரிந்து ஒளிந்தேன் அப்படின்றார். ஸோ அதை பிரிஞ்சிட்டார். உலகப்பற்றுக்கள், உலகத்திற்கான கடமை எல்லாத்தையும் பிரிஞ்சுட்டு இப்பிறவியை நானேங்கிறார். இந்த பிறவி என்னும் பெருங்கடலிலிருந்தும் நான் பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இதற்கு பின்பாக எத்தனை பிறவிகள் இருக்கும் என்று தெரியாது ஒரு மனிதருக்கு இல்லையா? அனைத்து பிறவிகளையுமே இந்த இடத்துல ஒளிந்து சென்று விட்டார். யார்? திருமூலர் சொல்றாரு நானே அப்படிங்கிறார். திருமூலர் பல இடத்துல பார்த்தோம்னா யான்னு தான் சொல்லுவார் இந்த இடத்துல, நான் சொல்ல மாட்டார் இந்த இடத்துல. இப்போ நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறாருன்னா, நான் என்று சொல்லுதல் இந்த சதை பிண்டத்தோடு இருக்கக்கூடிய உடலையும் சேர்த்து குறிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் அந்த ஆத்மா இருக்கக்கூடிய இந்த உடம்பு இரண்டையும் சேர்த்து குறிக்கும். அப்போ இந்த உடம்பு என்பது இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா? ஆனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய மெமரி எல்லாமே போயிடுச்சு இந்த இடத்துல இல்லையா? எல்லாமே போயிடுச்சு இந்த இடத்துல. யாராவது ஒருத்தர் அவருடைய உடல் பகுதியை ஏதாவது செஞ்சால் கூட அதற்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த இடத்துல வராது. இன்னொரு இவருடைய வரலாறுல கூட பார்ப்போம் இல்லையா? அவர் பேர் நினைவில் டக்குன்னு, கையையே அரசரை விட்டு அவர் அடுக்கு போயிட்டே இருப்பார் இந்த இடத்துல இல்லையா? திருப்பி அந்த கையை அவர் அரசர் போய் பயந்து போய் கையெடுத்து போய் திருப்பி கையெடுத்து ஒட்ட வச்சுட்டு இப்படின்னு ஒட்டிக்கும் போயிட்டே இருப்பார் இல்லையா? அந்த கதை நிறைய முறை சொல்லியிருக்கா அந்த இடத்துல. இல்லை அட்டை வைக்கிறார் இல்லையா? இன்னொருத்தர், நம்ம பேர் டக்கு நினைவு வரல. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா
அந்த ஞான நிலையில் போன பாடலில் 2 பாடல் பார்த்துருக்கோம். அந்த பாடல்களில் உள்ளபடி திருமூலராக இருக்கக்கூடிய அவர் முதல்ல தெரிந்து கொண்டார், பின்பு உணர்ந்து கொண்டார். உணர்தலின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூலப்பொருள் மூலையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே இருக்கக்கூடிய தன்மைகளை அவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு பின்பாக அந்த பொருட்களும் தானாகத்தான் இருக்கின்றோம் என்ற உணர்வில் இறைவனுடைய முழுமையான அருளை பெறுகின்றார். அந்த அருளின் வழியாக தன்னுடைய மனம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஞாபகங்களையும் இந்த இடத்துல விட்டுவிட்டார். இந்த மானிட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஞாபகங்களுமே இந்த உடம்பிலிருந்து ஒளிந்து விட்டது, பிரிந்து சென்று விட்டது. அதற்கு பின்பாக இந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் கூட அனைத்துமே, நான் இந்த பூமியில் இருக்கின்றேன் என்ற எண்ணம் கூட இல்லாத நிலையில், இந்த பூமியில் இருக்கின்ற இல்லாத நிலை எப்படின்னா 7-14 உலகங்கள் இருக்குது, அண்ட சராசரங்கள். இவர் எங்கே இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் இருக்கேன்ற எண்ணமே அவருக்கு இருக்கார். இப்போ ஒரு தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார் இல்லையா. இப்போது நம்ம 7வது உலகத்தில் ஒரு நன்மை தேவைப்படுது. அப்போ இந்த உலகத்துக்கு இறைவனுடைய சித்தம் என்ன ஆகுது, அவரே இறைவன்ற நிலையில் இருக்கார் இல்லையா. இந்த உலகத்தில் தேவைப்படுதுன்னா அங்கே வந்து அந்த நன்மையை செய்ய வர்றார். நான் 7வது உலகத்தில் இருக்கேன்ற சிந்தனையே அவருக்கு இருக்காது. திடீர்னு 3வது உலகத்துக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும், அங்கே போனார்னா கூட சரி, இந்த இடத்துல 3வது உலகத்தில் இருக்கின்ற எண்ணமே இருக்காது. ஸோ அந்த தன்மை இல்லாத நிலையில் இந்த இடத்துல பிறவி அனைத்தையுமே ஒழித்து விட்டார். ஸோ அப்போ இந்த இடத்துல அவர் அமர நிலை பெறுகின்றார் இந்த இடத்துல. ஸோ அதே அந்த பாடலுடைய கருத்து.